பிரதமர் நெத்தனியாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த பக்கம் ஈரான் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் அவங்க இப்போதைக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள தோக்கும் நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை செய்ய அவர்கள் தயாராக இல்லை. இருக்கிற வரைக்கும் அடிப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா இவங்க எல்லாருக்கும் ப்ரெஷர் வரும்போது எப்படி நீ உட்காந்து பேசினா தான் எனக்கு வேலை முடியும், இல்லை எனக்கும் அடி வாங்குறேன், நான் அடி வாங்கணுமான்னு சொல்லி அவங்க சொல்லணும். அந்த அழுத்தம் வரணும். அந்த அழுத்தம் வரும்போது இப்போ ரஷ்யா ஜாயின் ஆகும், சைனா ஜாயின் ஆகும். இது உலகளாவிய அழுத்தமா மாறும்போது அப்ப பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது 2 பேரும் சம அந்தஸ்துல இருந்து பேச முடியும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் இஸ்ரேலை ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்கு, இந்த நிமிஷம் வரை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? நியூஸே வெளியில வர மாட்டேங்குது. இஸ்ரேல்ல இருந்து எத்தனை பேர் உயிரிழப்பு, அது உண்மைதானா? அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போன வாட்டி தாக்குதல் பண்ணது மாத்திரம் ஈரான் அடிச்ச அடியில $50 பில்லியன் அளவுக்கான இழப்புகள் நடந்திருக்கு.